பிக் பாஸ்ல த பார்வதி த கேமர் அப்படின்ற கேமர் எப்படி ப்ளே பண்றாங்க அப்படின்றது என்ன எல்லாரும் கமெண்ட் பண்றீங்க. பார்வதி நல்லா தான் கேம் விளாடுறாங்க, நீங்க ஏன் அப்படி பேசுறீங்கன்ற மாதிரி நிறைய கமெண்ட் போடுறீங்களா. இதுல நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு லைன் மட்டும் நான் அண்டர்லைன் பண்றேன், அதை நீங்க பாத்துருங்க. அப்ப எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு சொல்லிருங்க அப்படின்ற என்னோட கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு நேத்து எபிசோட்லயும் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு, இன்னைக்கு எபிசோட்லயும் முரண்பாடுகள் இருக்கு. அது எப்படி கடந்து போக முடியுது விஜய் சேதுபதியால அப்படின்ற கேள்வி. அதுல எனக்கு ஒரு 3 பேர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சாண்ட்ரா மேல இருக்கு, கமருதீன் மேல இருக்கு, விக்ரம் மேல இருக்கு. அந்த 3 பேர் யாரு, என்ன காரணம் அப்படின்றத பாத்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க, லைக்கும் போட்டுருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் டைரக்டா. முதல் விஷயம், பார்வதி நேத்து அந்த பக்கெட்டை வச்சு விக்ரமை எழுந்துக்கிட்டோம் எடுத்து வைக்கணும்னு கேம் பிளே பண்ணாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? சிஎஸ்ஏ கேமர் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த பக்கெட்டை வச்சு பக்கெட்ல இருந்த ட்ரெஸ்ஸை வச்சு கேம் பிளே பண்ணாங்க, கரெக்ட் தானே? பக்கெட்ல இருக்க ட்ரெஸ்ஸை வச்சு தானே கேம் பிளே பண்ணாங்க, மாற்றுக்கிறது இல்லையே. அதுதானே பிளானு. அப்போ போன வாரம் ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்களே போயிட்டு ப்ரோமோவை செக் பண்ணுங்க. அக்கா உட்காந்து ஒரு மூலையில் அழுதுட்டு இருப்பாங்க, டே ஏண்டோ என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கேம் விளாடுறீங்க, எவ்வளவு சென்சிட்டிவான மேட்ரு இது, ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு எவனா கேம் விளாடுவாங்கன்னு எந்த வாய் பேசுச்சு? ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு கேம் விளாடுவானா அப்படின்றது எந்த வாய் பேசுச்சு? அதுதான் நான் கேட்கறேன். அதைத்தான் நான் சொல்ல வர மக்களே. நான் கான்ட்ரடிக்ட் பண்ணல, கான்ட்ரடிக்டிங் பண்ணுவது பார்வதி. அதைத்தான் நான் கேள்வி கேட்கிறேன். மற்றவங்க யாரும் வேணாலும் மறந்துட்டு போலாம், பார்வதி அந்த வாரம் அப்படி இல்லைன்னு, அது தப்பு. அப்ப நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றீங்கன்னா அதுக்கு ஸ்டிக் ஆன் பண்ணி நில்லுங்க மேடம், கரெக்டா நில்லுங்க. மற்றவங்க வேணா வேற யாருன்னா மாத்தி சூப்பர் பாஸ் அப்படின்னு பேசலாம், நான் பேச முடியாது. தப்பு அவங்களே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு எனக்கு என்ன, நான் எந்த ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு இடத்துல வந்து இது கரெக்ட் அப்படின்னு பேசுறீங்க, நான் ட்ரெஸ் எடுக்க கூடாது, சென்சிட்டிவ் மேட்ரு, இதெல்லாம் எப்படி இருக்கும், அப்படி போனோமா ட்ரெஸ்ஸை வச்சு விளையாடுறீங்களா, இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்னு பேசுறாங்க. இன்னைக்கு அதே ட்ரெஸ்ஸை வச்சு அவங்க கேம் பிளே பண்ணுவாங்களாம், அந்த பக்கெட்ல ஈரமா நனைஞ்சிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு பிளே பண்ணுவாங்களாம், அதை கேமுன்னுமா? என்னங்காலா நியாயம்? அன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் வந்து தப்புனுச்சு, எப்படி பார்வதி பண்ணது தப்பு, ட்ரெஸ் எடுத்து கேம் விளையாடக்கூடாது, எவ்வளவு அநியாயமா பண்றாங்கன்னு அதே கூட்டம் வந்து சொல்லிச்சு. இப்ப அதே கூட்டம் தான் வந்து பார்வதியோட ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணது சூப்பர் அப்படின்றது. என்னடா புரியலையே எனக்கு? பார்வதி பண்ணா சூப்பரு, அடுத்தவன் பண்ணா அது வந்து தப்பு, என்னடா இது அப்படின்றத எனக்கு இடிக்குது. அதைத்தான் நான் கேட்கறேன். ஸோ கேமர்ன்றதுக்கும் தட்டி கேமருக்கும் டிஃபரன்ஸ் இதுதான், சிம்பிள். ஒரே எக்ஸாம்பிள். அது வந்து எப்படின்றது நீங்க பாத்துங்க. தேவையான சுச்சுவேஷன்ல நீங்களே அப்போஸ் பண்ணுவீங்களா, அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திப்பீங்களா? இதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க மக்களே, இதுக்கு ஒரு கிளாரிட்டி நீங்களே கொடுத்துருங்க. நான் கேட்கறது லாஜிக்கா இருந்தா புரிஞ்சுக்குங்க. போயிட்டு நீங்க எபிசோடு எடுத்து பாருங்க, இல்ல ப்ரோமோ எடுத்து பாருங்க. சொன்னாங்க ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு கேம் பிளே பண்றதா எவ்வளோ கேவலமான கேம் பிளே அப்படின்னாங்கன்னா, அவங்க சொல்ற டைலாக்கே வச்சு நான் சொல்றேன், நான் சொல்லல, பார்வதி சொன்னாங்க, டைலாக்கே வச்சு சொல்றேன். அவ்வளோ கேவலமான கேம் பிளே பண்ணது பார்வதி தான், அதை பார்வதியை தான் சொன்னாங்க அப்படின்றத ஹைலைட் பண்ணிடுறேன். தட்ஸ் இட், சிம்பிள். அடுத்து, நேற்று எபிசோட்ல சாவுங்க அப்படின்ற டைலாக்க அது ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் கடந்து போக முடியாது, அது தவறான வார்த்தை. விஜய் சேதுபதி சார், ஒரு விஷயத்த தப்பா நடக்குது, உங்களுக்கு ஹோஸ்டிங் பண்ண தெரியலன்னா தயவு செய்து அப்படியே வெளியே போயிருங்க, தயவு செய்து யூ மே கெட் அவுட். ஒன்னே அந்த சாவுங்கன்ற வார்த்தையே தப்பான வார்த்தை. அது ஆக்ரோஷத்துல சொன்னாரோ இதுல சொன்னாரோ, அதை வந்து நீங்க கரெக்டா அட்ரஸ் பண்ணுங்க. அட்ரஸ் பண்ணாம விடக்கூடாது, அது தப்பு. அதை வந்து நான் அப்படியே அட்ரஸே பண்ணாம, அதாவது கோவத்துல எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க, கோவத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு விட்டு போக முடியுமா? சொல்லுங்களேன். அது என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது. அதையும் அவர் கேட்டிருக்கணும். கேட்காம விட்டது அவர் பெரிய தவறு. அது சாவுங்கன்ற வார்த்தை பெரிய வார்த்தை தான், அதை நீங்கள் கேட்காம விட்டுருக்கீங்க. ஸோ இட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்றத நான் பார்க்குறேன். இது ஒன்று. அடுத்து, பிஞ்சிடும், எப்படி பிஞ்சிடும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் கமருதீன். அதுக்கும் நீங்கள் பெருசாக நீங்கள் அட்ரஸ் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச வரையும் கேள்விப்பட்ட வரையும் நீங்கள் பெருசாக அட்ரஸ் பண்ணல. அப்படியே கமருதீன் வந்து லைட்டாக பாராட்டி தட்டி கொடுத்து, கண்ணா போய் கேம் விளையாடுறா கண்ணா, சூப்பராக விளையாடுறா கண்ணான்ற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே, அந்த பிஞ்சிடும்ன்ற டைலாக் வந்து என்ன சொல்லியிருக்காரு, செருப்பு பிஞ்சிடும்ன்றது டைலாக பேசியிருக்கார். அதுக்கு கண்டிக்கல, பெருசா கேட்கல. எனக்கு அது தப்பா தெரியலையா உங்களுக்கு? புரியல. அதே மாதிரி சோறு சாப்பிட்றியா வேற ஏதாவது சாப்பிட்றியான்னு கேட்டது, அதை பத்தி நீங்க பேசல. என்னது இது, வாட் இஸ் திஸ் பிஹேவியர்? எனக்கு சுத்தமா புரியல. என்ன ட்ரை பண்றீங்க அப்படின்றத எனக்கு பதில் சொல்லுங்க. விக்ரமோட அந்த வார்த்தையை விட்டீங்க, கமருதீன் பேசுற இந்த வார்த்தையை விட்டீங்க, திவ்யா வந்து ஒரு விஷயத்த ஆக்ஷன் பண்ணாங்க, அதை ரோஸ் பண்ணீங்க, நியாயமான விஷயம். திவ்யா ஆக்ஷன் காமிச்சது தப்பு தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ரோஸ் பண்ண வேண்டியது கரெக்ட் தான், அது பண்ணியிருக்கீங்களா? அப்ப இந்த டைலாக் ரோஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அது என்ன அப்படியே சும்மா கடந்து போறது, அப்படியே கடந்து விட்டு போறது. எவ்வளவு வார்த்தைகள் பேசினாரு, நான் அப்படிதான் பேசுவேன், தப்பு கிடையாதுன்னு வெள்ளிக்கிழமை நிகழ்வுல பேசுறாரு. இப்படி அரோரா கிட்ட சொல்றேன், நான் அப்படிதான் பேசுவேங்க, அதெல்லாம் தப்பா தெரியல எனக்கு, அவளை நெக்கலா திமிரா பேசுறாள் கமருதீன். அதை கேட்டீங்களா?
அதை கேட்டீங்களா நீங்க? சொல்லுங்க, கேட்டீங்களா? புரியலையே. அதை கேட்க மாட்டீங்க நீங்க. அது வந்து பெருசா தெரியல உங்களுக்கு. திவ்யாவை மட்டும் அது பண்ணது தப்புன்னு கேட்கறீங்களே, அதே மாதிரி கமருதீனை கேட்டிருக்கணுமா இல்லையா? ஸோ இட் இஸ் வெரி வெரி ராங் விஜய் சேதுபதி சார். இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் மீ. அதுவும் ஒரு தவறான வார்த்தை, அப்படி சொல்லக்கூடாது. சொல்லுங்க. இது ஒண்ணு. அடுத்து சாண்ட்ரா பேசினாங்களே நாயின்றது ஒரு பக்கம், சுபிக்ஷா நாய் பேசினதையும் கேளுங்க. சாண்ட்ரா நாய் என்னதை சொல்லுங்க, நாய் மாதிரி வந்து விக்ரம் பின்னாடி சுத்திட்டு இருப்பா அப்படின்னாங்க. இது என்ன ஸ்டேட்மெண்ட் இது? சாண்ட்ராக்கு ஏன் அந்த ஸ்பெஷல் அக்கேஷன் கொடுக்குறீங்க? ஸ்பெஷலா மட்டும் எதுக்கு இது பண்ணி வைக்கிறீங்க? அதை தாண்டி சாண்ட்ரா பிசிக்கல் வயலன்ஸ் தான் பண்ணாங்க, அப்பட்டமா தெரிஞ்சுது. அதை ஏன் கேட்கல? அப்போ இதே வந்து இந்த ஒரு இஷ்யூ வந்து வேற யாருக்குன்னா சாண்ட்ராக்கு நடந்தா சும்மா விட்டுருப்பீங்களா? சுபிக்ஷான்ற ஒரு பொண்ணு நடந்ததால அதை அப்படியே ஃப்ரீயா விடுறீங்க. அதே சாண்ட்ரான்ற நபருக்கு நடந்ததா, அது எப்படி நடந்திருக்கும், நான் வருவேன்ல அப்படின்னு முன்னாடி போயிருக்க மாட்டீங்க. வண்ணா என்ன இது? இதுல ஓஸ்டிங் என்பது ஈக்குவலா இருக்கட்டும். தேர் ஷுட் பி ஈக்குவலா இல்லாம பயஸ்டா இருக்கிறது தான் பெருந்தப்பா இருக்கு. இது என்னால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாது. நியாயப்படி ஓஸ்ட் பண்ணா பண்ணுங்க சார், தெலுங்குல போய் கத்துங்க சார். இல்லைனா ஒரு விஷயம் எவன் சொன்னாலும் தப்புன்னு சொல்லுங்க. அது என்ன, ஒரு சில ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்துப்போம், ஒரு சில ஸ்டேட்மெண்ட் எடுக்க மாட்டேன். எவன் பண்ணா குறும்படம் போடுங்க சார். ஏன் சார் உங்களுக்கு டைம் வேஸ்ட் குறும்படம் போடுறது? குறும்படம் போட்டு அடிச்சு விட்டு போங்களேன். அப்புறம் என்ன அப்பட்டமா தெரிய போகுது? இது எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. இது என்ன, ஃபுட்டேஜ் பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும்ல. ஏன்னா ஃபுட்டேஜ் போட்டா உங்களுக்கு சாதகமான நபர்களை காப்பாற்ற முடியாதுன்றதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க தானே அப்படின்றத எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லிருங்க மக்களே. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணீங்கன்னா வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணிருங்க. பாய்.